பிரபல காமெடி நடிகை பிந்து கோஷ் அவர்கள் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து அவங்கள பத்தின ஏராளமான செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில அவங்களோட சொத்துக்கள் கடைசி நேரத்துல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். 80s காலகட்டங்கள்ல ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் பிந்து கோஷ் அவர்கள். அன்றைய ஒரு தேதியில பெண்கள் காமெடி பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல கிடையாது. மனோரமா மாதிரியே இவங்களும் ரொம்பவே நல்லபடியா காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா இவங்க ரொம்பவே குண்டா இருந்தாலுமே, அத தனக்கு தகுந்த மாரி கச்சிதமா பயன்படுத்தி, ரொம்பவே சூப்பரா தமிழ் சினிமால நடிச்சு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்களுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தாலுமே, அது எல்லாமே ஒரு சில விஷயங்களால அப்படியே போயிருச்சு. அண்ட் கடைசி காலகட்டத்தில ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்தாங்க. அண்ட் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட சிகிச்சைக்காக உதவி வேணும் அப்படின்னு கோரிக்கைலாம் கூட வச்சிருந்தாங்க. இத பார்த்துட்டு விஷால் அவர்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. விஷால் அவர்கள் ஹெல்ப் பண்ணது போகவே இன்னமும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பண தேவை இருந்திருக்கு. ஸோ தொடர்ந்து கவர்மெண்ட்ட ரிக்வெஸ்ட் வச்சிருந்தாங்க. அண்ட் ஒரு சில ஆக்டர்ஸ்ட்ட ரிக்வெஸ்ட் வச்சிருந்தாங்க. இத பார்த்துட்டு ஆக்டர் பாலா அவர்கள் நேரடியா போயிட்டு அவங்க கிட்ட ரூ. 80,000 பணம் குடுத்திருந்தாரு. அண்ட் ஒரு சில சோர்ஸ் மூலியமா அவங்களுக்கும் பணம் வந்திருந்துச்சு. பணம் எல்லாம் கைக்கு வந்த பிறகுமே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு நிலையில அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இறக்கிறதற்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு சிகிச்சைக்காக பணம் தேவைப்பட்டுச்சு. அண்ட் அதனால நிறைய பேர்த்திட்ட கேட்டிருந்தோம். நிறைய நல்ல உள்ளங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே நான் அப்ளை பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னோட அக்கவுண்ட்ல இருக்க மீதமுள்ள பணம் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, என்னைய மாரி கஷ்டப்படக்கூடிய வயசானவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு யாருக்காவது இந்த பணம் கண்டிப்பா தேவைப்படும். அண்ட் அவங்களுக்கு இந்த பணம் போய் சேரணும். இத முழுக்க முழுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்த அந்த கேபிவி பாலா தம்பியே அத பொறுப்பேத்துக்கணும். அவங்களுக்கு போய் சேரணும். என்ன மாரி நெறைய பேத்துக்கு அவரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க. ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னது போலவே அவங்க அக்கவுண்ட்ல இவங்களோட செலவு போக இருந்த மீத பணங்கள் எல்லாமே அவங்கள மாரி இருக்க இல்லாதவங்களுக்கு தான் போய் சேரப்போகுதாமா. இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில வெளிவந்து ரொம்பவே வைரலா போகுது. அண்ட் இத பார்த்துட்டு நெறைய பேர் வந்துட்டு கேபி பாலாக்கு இதே மாரி தொடர்ந்து நல்லது பண்ணுங்கன்னு சொன்னாலுமே, இன்னொரு புறம் ரொம்ப நல்ல ஒரு எதார்த்தமான நடிகையான பிந்து கோஷ் அவர்கள் நம்மள விட்டு பிரிஞ்சிருக்கிறதற்கு எல்லோருமே கண்டோலன்ஸ் மெசேஜஸையும் பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க கூலி படத்தோட ரிலீஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் தள்ளி போகுது அப்படிங்கிற செய்தி சமீபத்தில வெளியாகி ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல பேன் இண்டியன் படமா கூலி படம் உருவாக்கி வந்துட்டு இருக்கு. இந்த படத்துல நாகார்ஜுனா, சோபின் சாகர், உபேந்திரா அப்படின்னு ஏகப்பட்ட பிரபலங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. வர மே மாசம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஒரு சில படப்பிடிப்பு வேலைகளால ஆகஸ்ட்டுக்கு தள்ளி போயிருக்கு. பட் ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற டவுட் தான். ஏன்னா அப்ப கிருத்திக் ரோஷனோட வார் 2 வருது. அதுல ஜூனியர் என்டிஆர் வேற நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா அந்த படத்த இப்ப ரிலீஸ் ஆனா வசூல்ல பாதிப்பு வரும். ஸோ ஆகஸ்ட்லேருந்தும் தள்ளி போகுது அப்படிங்கிற மாரி தகவல் வெளியாகியிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.